சேலம் ரெட்டியூர் பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கட்டிடத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த தொழிலாளர்களில் 2 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், கழிவுநீர் தொட்டியில் 2 தொழிலாளர்கள் மூழ்கி உயிரிழந்த விபத்து குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அனிதா. அதாவது சேலம் மாநகர பகுதியான இந்த ரெட்டியூர் பகுதி பெருமாள் கோவிந்தர் தோட்டம் இந்த பகுதியில் இருக்கு. இந்த பகுதியில் புதுசாக கட்டிடம் கட்டப்பட்டு வருது. இந்த கட்டிடத்தில் அதாவது புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் அந்த கீழே ஒரு கழிவுநீர் தொட்டி கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கழிவுநீர் தொட்டியில தவறி விழுந்து 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துறாங்க. தற்போது இந்த 2 தொழிலாளர்கள் அந்த கட்டிட விபத்துல உயிரிழந்திருக்காங்க. தற்போது அவருடைய சடலம் தற்போது இங்க மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒருவர் சேலம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் தற்போது இந்த பகுதியில் விரைந்து இந்த பணிகளை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது புதுசா ஒரு கட்டடம் அந்த பகுதியில் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கட்டடத்தோட கீழ் பகுதியில் கழிவுநீர் தொட்டியும் தொட்டியும் அந்த பகுதியில் கட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த மேற்பகுதியில் அந்த தொட்டியின் மீது மேற்பகுதியில் அந்த கட்டை நவுந்து கொள்ளுது. அந்த பகுதியில் உடனடியாக தொட்டியில உள்ள விழுந்திருக்காங்க. தற்போது அந்த கட்டிடம் தான் இங்க கட்டப்பட்ட அந்த கட்டிடம். இந்த கட்டிடத்தில் தான் இந்த கட்டிடத்தை கட்டும் போது தான் தொழிலாளர்கள் அந்த தொட்டியில விழுந்து உயிரிழந்திருக்காங்க. உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தீயணைப்புத்துறையினர் விரைந்து அந்த பகுதிக்கு அந்த தொட்டியில் விழுந்த தொழிலாளர்களை உடனடியாக மீட்டிருக்காங்க. தற்போது நம்மிடையே இந்த உடனடியாக இந்த பகுதிக்கு வருகை தந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தான் அந்த சடலத்தை மீட்டிருக்காங்க. தற்போது இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கேட்கலாம். சார், இந்த பகுதியில் என்ன சம்பவம் நடந்தது சார்? எப்படி இந்த மீட்டிங் இது நீங்க? சார், நம்ம அந்த டேங்க்ல 3 நபர்கள் விழுந்துட்டதாக தகவல் கிடைச்சது. நம்ம ஒன்று பார்க்கும்பொழுது 3 பேர் மயக்க நிலையில் இருந்தாங்க. நம்ம துறை பணியாளர்கள் வச்சு நம்ம டக்குன்னு 3 பேர்த்தையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ பண்ணதில் ஒருத்தர் மயக்க நிலையில் இருந்தனால அவர் 108 ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அனுப்பியிருக்கோம். மீதி 2 பேர் பார்க்கும்போது பல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சார், இது எந்த மாதிரியான தொட்டிகள் சார்? எப்படி அந்த விபத்துக்கான காரணம் என்னமா இருக்கும்? இது தண்ணி சேகரிப்பு தொட்டிக்காக புதிதாக கட்டப்பட்டு இருக்கின்ற தொட்டி. அது உள்ள ஏதாவது ஏர் சர்க்குலேஷன் குறைவாக இருந்திருக்கலாம். தொட்டிகள் எப்படி சார் விழுவதுக்கான காரணம்? எப்படி ஏதாவது சாராக சரிஞ்சிருக்குமா? எந்த மாதிரி எப்படி விழுந்திருப்பாங்க? வேலை செய்வதற்காக இறங்கும் பொழுது ஒருத்தர் 1 by 1 மயக்கம் போட்டு ஒருத்தர் கீழே போயிருக்காங்க. அனிதா, அதாவது தற்போது நீங்க எனக்கு பின்புறம் பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிடம் தான் புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்து பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் அதாவது கீழே ஒரு தொட்டி குடிநீருக்காக தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த தொட்டியில இந்த பகுதியில் இருக்கிற மேலே ஒரு கட்டை வச்சு மூடியிருக்காங்க. இதை கட்டிட்டு இருக்கும்போது அந்த தொழிலாளர்கள் 3 பேரும் அடுத்தடுத்து இந்த தொட்டியில இந்த கீழே இருக்கிற இந்த தொட்டியில விழுந்திருக்காங்க. இந்த தொட்டிலே 3 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தீயணைப்புத்துறையினர் விரைந்து அவங்க மீட்கும் போது அவங்களை ஒருவரை மட்டும் மீட்டிருக்காங்க. 2 பேர் சடலமாக மீட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல தற்போது காவல்துறையினர் மற்றும் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு இந்த சம்பவம் நடந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பெயர் சேலம் மாவட்டம் கருப்பூரை சேர்ந்த ராஜா என்பது தெரிய வந்திருக்கு. அதே போல படுகாயமடைந்தவர் சத்யராஜ், சேலம் கருப்பூர் பகுதியை சேர்ந்த சத்யராஜ் என்பது தெரிய வந்திருக்கு. தற்போது இந்த பகுதியில் இந்த மக்களிடையே கேட்போம், இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது. தம்பி வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது? அது நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் உயிரிழந்து? பார்க்கலைங்க. சொன்னோம், பக்கத்தில் கத்தனோடனே நாங்கள் வந்தோம். பார்த்தோன்னே ஒருத்தர் இறங்குறப்ப அந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறப்ப ஒருத்தர் இறங்கியிருக்காரு. அவர் மயக்கம் போட்டு இருந்தோடனே கூட இன்னொருத்தர் இறங்கினோடனே அவரும் உடனே மயக்கம் போட்டு கீழே விட்டார். அது அப்படி தான் விழுங்க. நான் கூப்பிட்டோன்னே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கத்தனோடனே இன்னமும் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்படி தான் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஃபயர் இன்ஜின்காரன் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி. இது என்ன தொட்டி? அது கழிவுநீர் தொட்டியா அல்லது குடிநீர் தொட்டி? என்ன தொட்டி? கழிவுநீர் தொட்டி. அனிதா, அதாவது இங்க சொல்ற பொதுமக்கள் என்னக்கா, ஏதாவது கழிவுநீர் தொட்டியில மேலே இருக்கிற அந்த ஓட்டை தவறு விழுந்து அதை உள்ள விழுந்திருக்காங்க. இதனால உள்ளாரே 2 பேர் மூச்சு முட்டி உயிரிழந்திருக்காங்க. அதாவது இங்க இந்த இரண்டு பேரும் கட்டிட தொழிலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனிதா, ரியாஸ், உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.